வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். கனடாவில் நடைபெறும் 51வது G7 உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை பங்கேற்கிறார். ரயில்வேயின் தரத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொண்டு உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இயற்கை பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படுவதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஓராண்டிற்குள் 70 லட்சம் லிட்டர் பால் கையாள்வதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். பேட்டரி மூலம் இயக்கப்படும் பேருந்துகளின் சேவை இன்னும் 10 நாட்களில் சென்னையில் தொடங்கப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கனடா நாட்டின் கனான்ஸ்கஸ் நகரில் 51வது G7 உச்சிமாநாட்டில் இன்று மாலை பங்கேற்கிறார். சைப்ரஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு இரண்டாவது கட்டமாக கனடா சென்றடைந்த பிரதமர் எரிசக்தி பாதுகாப்பு, தொழில்நுட்பம், கட்டமைப்பு, முதலீடுகள் உள்ளிட்ட விவாதங்களில் இன்று கலந்து கொள்கிறார். கனடா பிரதமர் மார்க் கார்னே உட்பட G7 நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக இன்று கால்கரி சென்றடைந்த பிரதமர் தென் நாடுகளின் உயர் முன்னுரிமைகள் குறித்து இம்மாநாட்டில் தாம் எடுத்துரைக்க உள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் முதல் முறையாக பிரதமர் கனடா சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரயில்வேயின் தரத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் மானேசரில் நாட்டின் மிகப்பெரிய பல்முனை சரக்கு முனையத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் 108 சரக்கு முனையங்கள் விரைவில் சேவைக்கு கொண்டு வரப்படும் என்றார். சீர்திருத்தங்களின் மூலம் திட்ட நடைமுறைகளை எளிதாக்கியதால் குறைந்த காலத்தில் பல சாதனைகளை நிகழ்த்த முடிவதாக அமைச்சர் எடுத்துரைத்தார். தூய்மையையும் சுகாதாரத்தையும் அனைவரும் முன்னெடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். இயற்கை பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படுவதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் பாலைவனம் வறட்சியை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அமைச்சர் இயற்கைக்கு மாற்றாக புதிதாக ஒன்றை உருவாக்க மனிதர்களால் இயலாது என்று குறிப்பிட்டார். இயற்கைக்கு எதிரான சீர்கேடுகள் நடைபெறுவதால் புவியின் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். எனவே இயற்கை வள ஆதாரங்களை பேணி பாதுகாப்பது மிக அவசியம் என்று குறிப்பிட்டார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இயற்கைக்கும் அறிவியலுக்கும் இடையே சமன்பாடு நிலவ வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலிருந்து இந்திய மாணவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கான நடவடிக்கைகளை அங்குள்ள இந்திய தூதரகம் மேற்கொண்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. ஈரான், இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் சிவிலியன் மற்றும் பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்த G7 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இந்நாடுகள் இணைந்து வெளியிட்டுள்ள ஒருங்கிணைந்த அறிக்கையில் மத்திய கிழக்கு பகுதியில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் நிலைநிறுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்துள்ளன. ஈரானில் நிலவும் நெருக்கடிக்கு சுமூக தீர்வு எட்டுவதன் மூலம் கிழக்கு மத்திய பகுதிகளில் குழப்பங்கள் தணிந்து காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான சூழலை ஏற்படுத்த முடியும் என்றும் G7 நாடுகள் கூறியுள்ளன. சுதந்திர போராட்ட தியாகி வாஞ்சிநாதன் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த வாஞ்சிநாதனின் தியாகத்தை இந்நாளில் போற்றி வணங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் 11 ஆண்டு காலம் சிறப்பு செய்தி தொகுப்பு. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 11 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது. ஆயுஷ்மான் சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் 55 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டமைப்பு, மக்களுக்கான சுகாதார திட்டங்கள் போன்றவற்றால் அனைவருக்கும் சுகாதார சேவைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம்.
தமிழகத்தில் அடுத்த ஓராண்டிற்குள் 70 லட்சம் லிட்டர் பால் கையாள்வதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். சேலத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், கால்நடைகளுக்கான காப்பீடு 85% மானியத்தில் வழங்கப்படுவதால் அனைத்து விவசாயிகளும் இதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தியுள்ளார். பேட்டரி மூலம் இயக்கப்படும் பேருந்துகளின் சேவை இன்னும் 10 நாட்களில் சென்னையில் தொடங்கப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார். அரியலூரில் புதிய வழித்தடங்களில் மினி பேருந்து சேவையை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில் இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கூறினார். மினி பேருந்துகள் மலைப்பாங்கான பகுதிகளில் மட்டும் தற்போது இயக்கப்படுவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். பெரம்பலூரிலும் புதிய விரிவான சிற்றுந்து திட்டத்தின் கீழ் 31 சிற்றுந்து சேவைகளை அமைச்சர் இன்று துவக்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கானூரில் வைகை ஆற்றின் குறுக்கே 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் தடுப்பணையை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று பார்வையிட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் சிவகங்கை மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். பல்வேறு துறைகளின் சார்பில் 465 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். தமிழ்நாட்டில் ஆண்டொன்றுக்கு சராசரியாக 6 லட்சம் முதல் 7 லட்சம் வரை பட்டாக்கள் வழங்கப்படுவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார். விருதுநகரில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் வருவாய்த்துறை மூலம் 1,60,00,000 பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டப்பணிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு கூறியுள்ளார். நெல்லையில் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து 8 புதிய வழித்தடங்களில் மினி பேருந்து வசதிகளை திரு நேரு இன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் பார்வையிட்டார். அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று அவர் உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், திருச்செந்தூர் நகராட்சி வரி குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் காமனூர் தட்டு, பனங்காட்டேரி, ஊட்டல், சொத்தமலை உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு புதிய மினி பேருந்து சேவைகளை மாநில அமைச்சர் திரு ஏவவேலு இன்று தொடங்கி வைத்தார். சேலம் மரவனேரியில் அரசு கலைக்கல்லூரி மாணவர் விடுதியை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் இன்று ஆய்வு செய்தார். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 16 நவநீத சேவை இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர். தஞ்சாவூரில் 16 வைணவ ஆலயங்களின் நவநீத சேவை அதிவிமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆலயங்களான ஸ்ரீ நரசிம்ம பெருமாள், ஸ்ரீ மணிக்குண்ண பெருமாள், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட 16 பெருமாள் கோவில்களில் இருந்து கிருஷ்ணர் வெண்ணெய் குடத்துடன் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அலங்கார சேவையுடன் புறப்பட்டு நகரின் கீழ வீதி, தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி ஆகிய தேரோடும் ராஜ வீதிகளில் உலா வந்து அருள்பாலித்தனர். தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்மழை காரணமாக நீர்நிலைகளில் தண்ணீர் வேகமாக அதிகரித்து வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. 4வது நாளாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையானது 45.52 அடி எட்டியதாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து 500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி, கோதையாறு கரையோர தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிவுறுத்தப்பட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் கம்பம் அருகே அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக மேகமலை, ஈத்தக்காடு உள்ளிட்ட சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் பெய்த மழையால் தற்போது அருவியில் வெள்ள நீரானது ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் மறு உத்தரவு வரும் வரை வனத்துறையினர் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்துள்ளது. ஹாக்கி இந்தியா மகளிர் மாஸ்டர்ஸ் கோப்பை போட்டிகள் சென்னையில் நாளை தொடங்குகின்றன. முதல் ஆட்டத்தில் ஹிமாச்சல், மகாராஷ்டிரா அணிகள் நாளை மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடாவில் நடைபெறும் 51வது G7 உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை பங்கேற்கிறார். ரயில்வேயின் தரத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இயற்கை பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படுவதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார்.
தமிழ்நாட்டில் அடுத்த ஓராண்டிற்குள் 70 லட்சம் லிட்டர் பால் கையாள்வதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். பேட்டரி மூலம் இயக்கப்படும் பேருந்துகளின் சேவை இன்னும் 10 நாட்களில் சென்னையில் தொடங்கப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு S.S. சிவசங்கர் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.